அபார்ட் ஃப்ரம் தோஸ் யாரெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணலாம்? இப்போ நீங்க சொல்ற அந்த கேட்டகரிஸ்ல வராதவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர்டான டிராவல் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் வேணும். இல்ல நாங்க போய் நான் பாத்துக்கிறேன், எதுவா இருந்தாலும் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கிறவங்களுக்கு இவங்க தேவைப்பட மாட்டாங்க. அதுதான் சொல்ல, இது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. சோலோ ட்ரிப்போ இல்ல வந்து தனியா டிராவல் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. ட்ரிப் ஆர்கனைசர்ஸ்ங்கிறது தேவையப்படாது. அவங்களே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. தட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தேர் கியூரியாசிட்டி. அவ்வளவுதான். இதுல போய் என்ஜாய் பண்றாங்கன்னா அதுதான் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபைட் லெவலா இருக்கும். சரி, இப்போ நிறைய சோஷியல் மீடியால ஒரு சில வீடியோஸ் வந்து வைரல் ஆயிட்டு அங்க போயிட்டு ஏமாந்துட்டு வரவங்களும் இருக்காங்க. கூமாப்பட்டி அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கிறவங்க எதை வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்? இல்ல இதெல்லாம் வந்து இப்படி இல்ல அப்படி இருக்கு அப்படின்னு கரெக்டான பிளாட்ஃபார்ம் என்ன? அட்வென்ச்சரஸ் டிராவல்ங்கிறது ஒரு காட்டுக்குள்ள போறதுங்கிறது வேற. அது ஒருத்தர் போலாம், 2 பேர் போலாம், சரி 10 பேர் போலாம். ஒரு ப்ரொடெக்ஷனோட 10 பேர் போலாம். இந்த கூமாப்பட்டி மாதிரி டக்குன்னு பூமானதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா அங்க ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாது. அங்க வந்து ஒரு 18 சீட்டர்ஸ் வேன் கூட போக முடியலன்னா வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க.